ஹோம்ஒர்க் தானே பாலகா? ஆ ஆமா. எப்ப காட்டுவ? இப்ப காட்டுறதுக்கு என் பையன் கிட்ட ஹோம்ஒர்க் இல்ல. ஆத்தா இப்ப முடிச்சு கொடுத்துட்டேன். நாளைக்கு அவன் வந்து உங்ககிட்ட காட்டுவான். நீ நாளைக்கு பாத்துக்கோ பாலகா. எத்தனை நாள்? 3 நாள் லீவ் விட்டு ஹோம்ஒர்க் முடிக்காம என்ன வேலை? 3 நாள் லீவ விடு பாலகா. அது சீக்கிரமா போயிடுச்சு. விடுறதா? நீ சொல்லிட்டு போயிருவ, சார்கிட்ட யாரு பதில் சொல்றது? நீ ஏன் பாலகா பதில் சொல்ற? ஆத்தா நான் சொல்றேனே. ஆத்தா என்ன சொல்ற நீயே? இங்க சொல்லு பாப்போம் பதில. என் பையன் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல. ஆத்தா இப்ப முடிச்சு கொடுத்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து காட்டுவான். நீ காட்ட வேண்டிய இடத்துல காட்டிக்கோ பாலகா. சும்மா நாளைக்குனா எப்ப வரும்? என் பையன் எப்ப கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறானோ அப்ப காட்டிக்க பாலகா. இதான் பதிலா? ஆத்தா சொல்ற பதிலும் அதானப்பா. சொன்ன ஹோம்ஒர்க் முடிக்காம வந்துட்டு கேட்டதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பாரு நீ. ஹோம்ஒர்க் இதுக்கு முன்னாடி முடிக்கலன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்பதான் ஆத்தா முடிச்சு கொடுத்துட்டேன். என் பையன் வந்து உங்ககிட்ட காட்டுவான்னு சொல்றனே பாலகா. அப்ப வாங்கி நீ காட்டிக்கோ. அதெல்லாம் முடியாது. அவனை இப்பயே ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வர சொல்லு. இப்ப கொண்டு வந்து சார்கிட்ட காட்டணும், அவ்வளவுதான். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்காமலாம் இல்ல பாலகா. முடிச்சாச்சுல்ல, அப்ப உடனே எடுத்துட்டு வந்து காட்ட சொல்லு. என் பையன் உன்கிட்ட வந்து காட்டுவான். அவன்கிட்ட இப்ப வரைக்கும் காட்டுறதுக்கு நான் ஹோம்ஒர்க்கா இன்னும் கொடுக்கல. ஹோம்ஒர்க்கா கொடுக்காம வேற என்னமா கொடுத்துருக்குற? அதெல்லாம் சொல்ல முடியாது பாலகா. அவன் நாளைக்கு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். நீ காட்ட வேண்டிய இடத்துல காட்டிக்கோ. ஆத்தா நான் முடிச்சு கொடுத்துட்டேன். நாளைக்கு அவன் ஹோம்ஒர்க்கா உன்கிட்ட கொண்டு வந்து காட்டுவான் பாலகா. முடிக்காத ஹோம்ஒர்க்கு நீ என்னென்ன கதையை விட்டுட்டு இருக்கிறல்ல? எத்தனை நாள் இதே கதையை சொல்லிட்டு இருப்ப? என் ஃப்ரெண்டு ஹோம்ஒர்க் போடாதனாலதான் பாலகா அவன் போடாம இருக்கான். உனக்கே தெரியும். கோவிந்தா கோவிந்தா.